ஆகாஷ் தன் நண்பர்களுடன் கேரளாவுக்கு ஒரு ரோட் ட்ரிப் சென்றிருந்தான். வயநாடு காடுகளின் வழியாக அவர்கள் கார் சென்றபோது நேரம் நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. டேய், இன்னும் எவ்வளவு தூரம்? மேப்ல சிக்னலே இல்லையே என்று கவலையோடு கேட்டான் ஆகாஷ். வெளியே மழை பெய்து ஓய்ந்திருந்தது. அந்த பாதையின் இருபுறமும் ராட்சத மரங்கள் கைகளை விரித்து காத்திருப்பது போல தெரிந்தன. திடீரென்று காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஒரு உருவம் தெரிந்தது. அவர் சொன்னது, இந்த வழியா போகாதீங்க, அவன் காத்துட்டு இருக்கான். சிறுவர்கள் பயத்தில் வேகமாக காரை ஓட்டிச் சென்றனர். ஆனால் சில நிமிடங்களிலேயே அவர்கள் அதே இடத்திற்கு மீண்டும் வந்தனர். அவர்கள் ஒரு வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டதை உணர்ந்தனர். வேறு வழியில்லாமல் பக்கத்தில் இருந்த ஒரு பழைய மர பங்களாவிற்குள் தஞ்சம் புகுந்தனர். அந்த வீடு முழுவதும் சந்தன வாசனை வீசியது. ஆனால் அந்த வாசனைக்கு நடுவே அழுகிய ஏதோ ஒன்றின் வாசனையும் கலந்திருந்தது. திடீரென்று மேல் மாடியில் இருந்து யாரோ ஓடும் சத்தம் கேட்டது. ஆகாஷ் மெல்ல மேலே சென்று பார்த்தான். அங்கே அவனது நண்பன் ரகு அமர்ந்திருந்தான். ரகு, நீ எப்போ இங்க வந்த? கீழே தானே இருந்த என்று ஆகாஷ் கேட்டான். ரகு மெல்ல திரும்பினான். அவன் முகத்தில் கண்கள் இல்லை, வெறும் கருப்பு ஓட்டைகள் மட்டுமே இருந்தன. அவன் ஒரு விசித்திரமான குரலில் சொன்னான், கேரளா பிடிச்சிருக்கா ஆகாஷ்? இங்கேயே தங்கிடு. ஆகாஷ் அலறிக்கொண்டு கீழே ஓடினான். கீழே அவன் நண்பர்கள் நிஜமான ரகுவுடன் பயந்து போய் நின்றிருந்தனர். அவர்கள் அனைவரும் காரை நோக்கி ஓடினர். கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. அப்போது அந்த தாத்தா மீண்டும் தோன்றினார். உங்கள் கைகளில் இருக்கும் செல்போனை தூக்கி எறியுங்கள், அதுதான் அந்த பேயை உங்களிடம் ஈர்க்கிறது என்று கத்தினார். அவர்கள் போன்களை தூக்கி எறிந்ததும் அந்த அடர்ந்த மூடுபனி விலகியது. வழி தெரிந்தது. அவர்கள் மின்னல் வேகத்தில் காரை ஓட்டி அந்த இடத்தை விட்டு தப்பினர். மறுநாள் காலை அவர்கள் பாதுகாப்பாக ஒரு ஹோட்டலை அடைந்தனர். ஆகாஷ் தன் பையை திறந்தபோது உள்ளே ஒரு பழைய ஈரமான காகிதம் இருந்தது. அதில் மலையாளத்தில் எழுதப்பட்டிருந்தது, நீ உன் போனைத்தான் எறிந்தாய், உன் நிழலை இங்கேயே விட்டுச் சென்று விட்டாய்.